ஆமா, ஃபேக்டரியில இன்னைக்கு நம்ம லேபர் யாருக்கோ கை மிஷின்ல மாட்டி கட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆமா மீனாட்சி. அ பா கொடூரமான அடி. ஆனா பாவம் மீனாட்சி. நான் வாங்க வேண்டியத அவரா தேடி போய் வாங்கிக்கிட்டாரு. என்ன சொல்ற? அது நான் ஆப்ரேட் பண்ண வேண்டிய மிஷின் மீனாட்சி. தவறுதலா அந்த ஆள் போய் ஆப்ரேட் பண்ணிட்டாரு. கையில வசமா வாங்கிக்கிட்டாரு. அவர் கையை கொடுத்து என் கையை காப்பாத்திருக்காரு. ஆனா இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்காரு. அவர் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வரணும். டேய், என்னடா என்னென்னமோ சொல்ற? அ, எனக்கு பயமா இருக்குடா. உன்னை சுத்தி ஒரே நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்கும் போல இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது மீனாட்சி. சுத்தியூர்ல பூரா எனக்கு சூனியம் வச்ச மாதிரியே தோணுது. டேய் சரவணா, ம்? நான் ஒன்னு சொன்னா செய்வியாடா? என்ன மீனாட்சி? உனக்கு இந்த வேலை வேணாண்டா. நீ இங்க இருந்து நின்னுட்டு வேற எங்கேயாச்சும் வேலைக்கு ட்ரை பண்ணி பாரு. என்ன மீனாட்சி நீயே இப்படி பேசுற? நான் விட்டு போறதுக்கு இது என்ன வேற யாரோ ஒருத்தரோட ஃபேக்டரியா? நம்ம ஃபேக்டரி மீனாட்சி இது. அதெல்லாம் சரிதான்டா. ஆனா அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு பயப்படுறியா? ஐயோ, இங்க பாரு மீனாட்சி, நீ தேவையில்லாம எதுக்கும் பயப்படாத. ஃபேக்டரியில அத்தனை பேர் இருக்கும், அத்தனை பேருக்குமா இந்த மாதிரி ஆயிடுச்சு? அது ஏதோ அந்த ஆளோட கெட்ட நேரம், மனுஷன் மாட்டிக்கிட்டாரு. இதையும் என்னையும் ஏன் போட்டு குழப்பிக்கிற? உன் காதல் எனக்கு துணையா இருக்க வரைக்கும் என்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. புரிஞ்சுதா? போடா. நீ எதுவும் பேச வேணாம். மறுபடியும் கட்டி பிடிக்கிற பொசிஷன்ல நில்லு. டேய், நில்லு மீனாட்சி. டேக் த பொசிஷன். I am sorry family audience, I am back.